ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். ஸோ நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 1 ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதோட எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரின்னோட அண்ணன் 4 வருஷத்துக்கு அப்புறமா ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கான். அண்ட் அவங்க 2 பேருமே ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. தட் யார் ஃபஸ்ட்டு கோல் போடுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு போட்டி. அண்ட் அங்கே கோலை போடுறது ரின்னோட அண்ணன் தான். அண்ட் அவன் கேட்குறான், நான் ஜப்பானை விட்டு போய் 4 வருஷம் ஆச்சு, நீ இத்தனை வருஷத்தில் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்க ரின்னால் அதை தாங்கி வைக்கவே முடியல. உடனே ப்ளூ லாக்கை காட்டுறாங்க. அங்கே ஜப்பான் U20க்கும் ப்ளூ லாக்கும் ஃபைனலாக ஒரு மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கு ப்ளூ லாக்கை நடத்துறனால அவனுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அதே சமயத்தில் ஒருவேளை இந்த மேட்சை ப்ளூ லாக் லூஸ் பண்ணிட்டா இதுக்கப்புறமா ப்ளூ லாக்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சீல் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த U20 டீமோட கேப்டனா இட்டோசியாவை நியமிச்சிருக்காங்க. அண்ட் இவன் தான் ரின்னோட அண்ணன். அண்ட் இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். அண்ட் நம்ம எப்படி தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக விளையாட போகிறோம், அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஃபார்வர்ட் பிளேயர்ஸ், நம்ம எப்படி டிஃபென்ஸ் போனோம் அப்படின்னு சத்தமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள கோச் அமைதிப்படுத்தி ப்ளூ லாக்கோட டாப் 6 பிளேயர்ஸை சொல்கிறாரு. அது யாருன்னா ரின், ருயிசே, 3வது கராசு. இதில் ரின் கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பான்னு இசாகிக்கு தெரிஞ்சு போச்சு. பட் ருயிசே அண்ட் கராசும் இவ்வளோ டேலண்டான பிளேயரா அப்படின்றத அப்போ தான் பார்க்குறான். அண்ட் 4வது ஒட்டோயோ, 5வது ஒக்கிமியா, அண்ட் 6வது இசாகி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறான். பட் அங்கே செலக்ட் ஆனது நாகி. ஸோ இவங்க தான் அந்த டாப் 6 பிளேயர்ஸ் ஆஃப் ப்ளூ லாக்னு சொல்கிறாங்க. பட் அதில் 5வதாக வந்தவன் கோச்சு கிட்ட போய் என்ன பேசிஸில் எனக்கு முன்னாடி 4 பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஃபஸ்ட்டு 2 பேர் வேர்ல்டு பிளேயர்ஸோட கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, மற்ற பிளேயர்ஸை பற்றி அவங்க கொடுத்த ரிப்போர்ட் ப்ளஸ் நான் பார்த்ததை வச்சு தான் ரேங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இந்த 6 பேரை 3 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. லைக் அதில் இந்த ப்ளூ லாக்ல இருந்து யார் யார் எந்தெந்த டீமில் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அண்ட் இதில் டீம் ஏக்கு வந்து 5 மேட்ச் கிடைக்கும், பி அண்ட் சி டீமுக்கு வந்து 3 மேட்ச் கிடைக்கும். பட் இது எல்லாமே டாப் 6ல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மேட்ச் தான் கிடைக்கும். பட் போச்சிரோவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு மேட்ச் கிடைக்கும். பிகாஸ் கோச் அவனை 7th டாப் பிளேயர்னு சொல்லிடுவான். அண்ட் இதில் நடக்கிற மேட்ச்சில் யார் பெஸ்ட்டுன்னு டிசைட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கும் U20 டீமுக்கும் ஃபைனலாக மேட்ச் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே கோச் இருக்கிற மற்றவங்களுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறான். தட் கண்டிப்பாக இதுலேருந்து போக போகிற பெஸ்ட்டானவங்க தான் U20 கூட மேட்ச் விளையாட போகிறீங்க. ஸோ உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் கண்டிப்பாக U20ல் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட பெரிய பிளேயர்ஸ் தான், அதில் சந்தேகமே இல்லை. பட் அவங்க கூட கம்பீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் திறமையை வளர்த்துக்கணும். அட் த சேம் டைம் உங்கள் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இது ப்ளூ லாக், ஸோ அது எல்லாமே வெளியே வச்சுக்கோங்க. மேட்ச்னு வந்துட்டா அதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்புறான். அண்ட் இப்போ இசாகியோட சேர்ந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே எந்தெந்த டீம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. பட் இசாகிக்கு ரின் சைடு போகலாமா நாகி சைடு போகலாமான்னு ஒரே குழப்பம். அண்ட் இதை போச்சிரோ கண்டுபிடிச்சிட்டான் கரெக்டாக. அண்ட் அவன் சொல்கிறான், நீ நாகி சைடு போனால் உனக்கும் அவனுக்கு இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பட் அதே ரின் சைடு போனால் அவனோட டெக்னிக்கை நல்லா யூஸ் பண்ணிப்பான். அண்ட் நீயுமே நிறைய புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இந்த நேரத்தில் ருயிசே ரின் கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை. உடனே 2 பேருக்கும் பயங்கர சண்டை ஸ்டார்ட் ஆகி ருயிசே ரின்னை எட்டி ஒத்தைக்க பார்க்குறான். ஆனால் அவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி 2 பேருமே அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறான். அந்த நேரத்தில் அந்த ஃபைட்டை கோச் வந்து ஸ்டாப் பண்ணுறான். உடனே நீங்கள் U20 கூட மேட்ச் போட போகிற டாப் 6 பிளேயர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நடந்துக்கோங்க. இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடாதீங்க. இதெல்லாம் விட்டுட்டு வந்த வேலையை ஒழுங்காக பாருங்க. அண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே உங்கள் காம்படிட்டர்ஸ், ஸோ கொஞ்சம் சீரியஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் இசாகி பிரஷ் பண்ணும்போது பாரோ அவங்க வந்துட்டான். நீ எந்த டீமை செலக்ட் பண்ண போகிறா அப்படின்னு இசாகி கேட்க, நான் பழைய டீமில் இருந்தேன்னா என்னோட பழைய ஸ்டைலே இருக்க வேண்டியது இருக்கும். நான் புதுசாக கற்றுக்கணும்னா புது டீமுக்கு போகணும். அது சரி, நீ டாப் 6ல் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ இல்லாமல் போயிட்ட. நான் உன்னை தோக்கடிக்கணும்னு வெறியில் இருந்தேன், ஆனால் நீ இப்படி என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போகிறான். நெக்ஸ்ட் ரீகோ வரான். அவங்ககிட்ட இசாகி, நீ எந்த டீமை செலக்ட் பண்ண போகிறா அப்படின்னு கேட்க, நான் எந்த டீம் என்னை மதித்து என்னோட திறமையை மதித்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட விளையாட போகிறேன். ஆனால் இசாகி, நீ கற்றுக் கொடுத்த ஒன்று தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளூ லாக்ல நம்பர் 1 அப்படின்னு ஒன்று தான் இருக்குது, அதை நம்ம தான் அடுத்தவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்புறான். நெக்ஸ்ட் இசாகி நடந்த எல்லா மேட்சையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே ரியோ வந்துட்டான். அண்ட் அவனுமே எந்த டீமை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு குழப்பத்தில் தான் இருக்கான். பிகாஸ் நாகியை செலக்ட் பண்ணலாம், ஆனால் அவனை எடுத்துப்பானான்னு தெரியல. பிகாஸ் அவன் என்னை விட்டு உன்னோட வந்தவன் அப்படின்னு சொல்கிறான். பட் நான் இந்த ப்ளூ லாக்ல ஸ்டில் கண்டினியூ ஆக காரணம் நாகி தான். போன அவனை எப்படியாவது மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் என்னை விட இப்போ பெட்டர் பொசிஷனில் இருக்கான், கண்டிப்பாக நான் அந்த பொசிஷனுக்கு போவேன் அப்படின்னு சொன்னதும் இசாகி, எனக்கு இப்போ நீ சொன்னதை வச்சு கிளியர் ஐடியா கிடச்சிருச்சு, நான் என்னோட டீமை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக இதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படின்னு அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே எல்லாரும் எந்தெந்த டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறாங்க. அதில் இசாகி ரின்னோட டீமை தான் செலக்ட் பண்ணியிருக்கான். அண்ட் பேரோ, சிகிரி, ரைச்சி இவங்க எல்லாருமே டீம் பியை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 2 பிளேயர்ஸும் புதுசு தான், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கணும். அதை விட நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நாகியோட டீமை தான் ரியோ செலக்ட் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த நேரத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர் கேப்டனை கூப்பிட்டு வச்சு, என்ன இந்த கோச் நம்ம U20 அவன் எடுத்துக்கலான்னு பார்க்குறானா, அதுக்கு இந்த குப்பை டீம்னு ப்ளூ லாக்கை நடத்தி தோக்கடிச்சிருவானா அப்படின்னு கேள்வி பண்ணி சிரிக்கிறான். அண்ட் இதோட எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட யாருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. பட் அடுத்து வரப்போகிற எபிசோட் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸ்பிளேஷன் லைக் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வேற லெவல் தரமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பாய்.